ஸ்டிக் லெசன்ஸ்ல ஒரு 2-3 பேசிக் சொல்றேன். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிக் லெசன்ஸ் பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பேசிக் பார்ப்போம். இந்த பொசிஷன்ல இருக்கீங்க, சைட் ஸ்டான்ஸு இந்த ஸ்டிக்கை வச்சிருக்கீங்க. இந்த பொசிஷனு இதுல வந்து இப்போ இந்த பொசிஷன் வந்து ஸ்க்ரீன் செட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் செட் பண்ணி ஸ்டிக்கை அப்படி ஒரு அட்டாக் பண்ணுங்க. ஒரு அட்டாக் பண்ணி நெக்ஸ்ட் ஹேண்ட் இப்படி பிடிச்சி நேராக ஃபைட்ல எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து அப்படியே பாடியை திருப்பி இந்த பக்கம் டேன் ஆயிடும். இந்த பக்கம் டேன் ஆகி ஒரு அட்டாக். எல்லோருக்கும் வணக்கம். கிரீன் டிரைவன் சேனலுக்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சாகசம் செய்ய தயாராகுங்க. இப்போ நம்ம ஸ்டிக்கோட பேசிக்கா பார்ப்போம். முதல்ல ஸ்டிக்ல குரு வணக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வச்சிருக்கிறோம். இந்த பொசிஷன்ல இருக்கு ரொட்டேட்டு சுத்தி எடுத்து வந்துருங்க. எக்ஸ் வச்சு குரு பாத்தீங்கன்னா பொசிஷன்ல இருந்து சுத்தி எடுத்து வந்து வச்சு இதான் ஸ்டிக்ல குரு வணக்கம். ஸ்டிக்ல குரு வணக்கம் நிறைய டைப்ல இருக்குது. பிகினிங்ல இந்த மாதிரி பண்றது ஓகே தான். இப்போ நம்ம ஸ்டிக்ல ஃப்ரண்ட் பேக்வேர்ட் அந்த ரொட்டேஷன் பாக்குறோம். இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல கேட்ச் பண்ணிக்கணும். ஒரு முழம் இதுல இருந்து இவ்வளவுதான் இவ்வளவு கேட்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேக் ஹேண்ட்ஸை இப்படி கேட்ச் பண்ணிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இப்ப பேக்வேர்ட் பாக்குறோம். சரிங்களா? இந்த பொசிஷன் வச்சிருக்கீங்க, இப்படி நேரம் நின்றுக்கிறீங்க. இந்த பொசிஷனு இப்படி நீங்க பேக்ல போட்டு உங்களை ஒட்டின மாதிரி வரணும். ஆனா உங்க மேல போடக்கூடாது. இந்த பக்கமும் ரொம்ப வெளியில போகக்கூடாது. உங்க மேல போடாம எடுத்து வருங்க. இப்படி நேரம் எடுத்து வந்து திரும்ப அதை அப்படி இந்த ரொட்டேஷன் வருங்க. இப்படி கொண்டு வந்து திரும்ப இப்படி எடுத்து வருங்க. இந்த மாதிரி பொறுமையா பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க பொறுமையா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெக்னிக்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லா பயிற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு ஸ்பீட் வேணா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த கை பாத்தீங்கன்னா இந்த மணிக்கட்டம், இந்த ஷோல்டரும் லைட்டா இது மாதிரி பண்றீங்க. இது இன்னும் வேற மாதிரி பண்ணீங்கன்னாக்கா நீங்க சுட்டும் போது ஷோல்டரும் இப்படி திருப்பி இந்த ஷோல்டரும் இப்படி திருப்பி இந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனா நீங்க ஆரம்பத்துல அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. மணிக்கட்டு மொத்தம் சுத்த விடுங்க. 2 கையோட மணிக்கட்டும் நீங்க நல்லா அது ஒண்ணு இல்ல, படகுல துடுப்பு போடுற மாதிரி தான். இப்படி பேக் போடுறீங்க, இப்படி இந்த மாதிரி பண்றீங்க. இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சுல. இந்த கையில இப்படி வச்சுங்க, இதே மாதிரிதான் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்க போய் கேட்ச் பண்ணுவீங்க. இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேட்ச் பண்ணுவீங்க, இப்படி கேட்ச் பண்ணுவீங்க. பண்ணிட்டு அதே மாதிரி பேக் இந்த பக்கத்துல வந்து இந்த பேக்ல போட்டு இப்படி நேரா கொண்டு வந்து இதை இந்த பேக் இந்த பொசிஷன் இப்ப ஃப்ரண்ட் பேக் பார்க்கலாம். அதேதான். இந்த மாதிரி பிடிச்சிங்க ஸ்டிக்க, இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ ஃப்ரண்ட் பேக் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேக்ல போட்டோம். இப்படி இருந்த ஸ்டிக்க பேக்ல போட்டு ஃப்ரண்ட்ல எடுத்தோம். இப்போ இதை இப்படி நேரா இருக்குங்களா, இப்போ ஃப்ரண்ட்ல இப்படி போடுங்க. நெக்ஸ்ட் இப்படி எடுத்து வந்து ஒரு ரொட்டேட்ல இப்படி போட்டு அதே மாதிரி ரொட்டேட்ல இந்த மாதிரி இந்த மாதிரி இப்ப சேஞ்ச் ஆகுது. சேம் தான். அதே மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கேட்ச் பண்ணிட்டு இப்ப அதே மாதிரி போய்க்கல அப்படி போடுறீங்க, போடுறீங்க. ஒரு ரொட்டேட் இப்படி போய் ஒரு ரொட்டேட் எடுத்து வந்து இப்படி நேரம் அது இந்த பக்கமும் மாத்தி மாத்தி பண்றீங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிடிச்சிங்க. அதே தான்
இந்த ஒரு முழம் அந்த 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 சைஸில் பிடிச்சி கேட்ச் பண்ணிங்க சிங்கிள் லைனில். இப்போ முதல்ல டபுள் லைனில் பண்ணோம் இல்லையா, அது அப்படியே சிங்கிள் லைனில் இந்த பக்கம் போடுறோம், எடுக்கிறோம், இந்த பக்கம் போட்டு எடுக்கிறோம், பேக்வேர்ட். இதுதான் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சேஞ்ச் ஹேண்ட்ஸ். again 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த ஹேண்ட்ஸில் இப்போ ஃப்ரண்ட் வேர்டு அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த பொசிஷனில் இருக்கும், ஃப்ரண்ட்டில் இப்படி போட்டு எடுத்து வருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Change hands. Again 1 2 3 4 5 6 7 8 9 10. கிக் லெசன்ஸில் ஒரு 2-3 பேசிக் சொல்கிறேன், அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிக் லெசன்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேசிக் பார்ப்போம். இந்த பொசிஷனில் இருக்கீங்க, சைட் ஸ்டான்ஸு ஸ்டிக்கை வச்சுருக்கீங்க. இந்த பொசிஷனு இதில் வந்து இப்போ இந்த பொசிஷன் வந்து ஸ்க்ரீன் செட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் செட் பண்ணி ஸ்டிக்கு அப்படி ஒரு அட்டாக் பண்ணுங்க. ஒரு அட்டாக் பண்ணி நெக்ஸ்ட் ஹேண்ட்ஸ் இப்படி பிடிச்சி நேராக ஃபைட்டில் எடுத்துட்டு அப்புறம் ரெண்டுக்கு மேலே வந்து அப்படியே பாடியை திருப்பி இந்த பக்கம் டேன் ஆகிடும். இந்த பக்கம் டேன் ஆகி ஒரு அட்டாக் பொசிஷன் வருது. இந்த பொசிஷன் வந்துட்டு இப்போ மறுபடியும் அதே பேசிக்கு இப்போ மறுபடியும் இப்படி செய்யுங்க. பொசிஷன் இந்த பொசிஷன்ல இருங்க. இந்த பொசிஷன் வந்து ஸ்மில் சைடு நெக்ஸ்ட் இப்படி ஒரு அட்டாக். இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டிக் எப்படி பிடிச்சி இந்த மாதிரி நேராக கொண்டு வரதுக்கு அப்புறம் தலைக்கு மேல போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது திரும்பிடுங்க. திரும்பி ஒரு அட்டாக். இப்போ அகைன் ஒன் மோர் செய்து காட்டுறேன். பொசிஷன் செக் பண்றீங்க, இதில் ஒரு அட்டாக் பண்றீங்க. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டிக் நேராக கொண்டு வந்து தலைக்கு மேல அப்படி ஒரு அட்டாக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் அதே தான். இப்போ இப்படி செய்து காட்டுறேன். இந்த பொசிஷன்ல இருக்கீங்க, இப்படி ஒரு அட்டாக் ஸ்மில் சைடு இப்படி கொண்டு வந்து தலைக்கு மேல போது இப்படி திரும்பி ஃபாரஸ்டன்ஸ்ல ஒரு அட்டாக். பொசிஷன் இப்போ சேஞ்ச் சைடு இந்த பொசிஷன்ல இருக்கும். இந்த பொசிஷன்ல இருந்து ஸ்மில் சைடு நெக்ஸ்ட் ஒரு அட்டாக்கு. இந்த அட்டாக் முடிச்சிடும். இப்படி பிடிங்க, நேராக கொண்டு வந்து இதுக்கப்புறம் தலைக்கு மேல திருப்பி ரிட்டர்ன் வரும்போது உடம்பு இப்படி திருப்பி ஃபாரஸ்டன்ஸ்ல ஒரு அட்டாக். நெக்ஸ்ட் அகைன் பாத்துங்க, ஸ்பின் செட் பண்றீங்க. ஸ்பின் செட் பண்ணும்போது ஒரு அட்டாக் இது நேரா கொண்டு வந்து அப்படியே தலைக்கு மேல எடுத்து வரும்போது அப்படியே இப்படி திரும்பி ஃபாரஸ்டன்ஸ்ல ஒரு அட்டாக். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்ட்ஸ் பத்தின வீடியோ எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். நீங்க நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட்ஸ் பண்றது, இந்த டர்னிங் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கப்புறமா நீங்க இந்த மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணீங்கன்னாக்கா ஈஸியா இருக்கும். இப்ப இந்த பக்கம் செய்து காட்டுறேன். சைட் ஸ்டான்ஸ்ல நிக்கிறோம். கொண்டு வந்து நேரா வந்ததுக்கு அப்புறமா தலைக்கு மேல எடுத்துட்டு வரும்போது அப்படியே உடம்பு திருப்பி அப்படி ஒரு அட்டாக் ஃபாரஸ்டன்ஸ் வந்து. இப்போ அகைன் செய்து காட்டுறேன். ஒரு அட்டாக் நேரா கொண்டு வரீங்க, தலைக்கு மேல எடுத்துட்டு போறீங்க, அப்படி வரும்போது ஒரு அட்டாக். இப்போ இந்த பக்கம் செய்யுங்க. சைட் ஸ்டாண்ட் இன்சைட் ஒன் அட்டாக். இப்படி கொண்டு வரீங்க, தலைக்கு மேல எடுத்துட்டு போறீங்க, தலைக்கு மேல எடுத்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது திரும்பி அப்படி ஒரு அட்டாக் பண்ணி திரும்ப அப்படி கொண்டு வரீங்க. இன்சைட் ஒரு அட்டாக், ரொட்டேஷன் எடுத்துக்கு மேல டர்ன் பண்ணும்போது ஒரு அட்டாக் பண்ணி நெக்ஸ்ட் சேஞ்ச். இப்ப இந்த பக்கம் செய்து காட்டுறேன். சைட் ஸ்டாண்ட் எப்படி வைக்கிறீங்க, ஹீல் சைட் பண்றோம்,
இப்படி வச்சுட்டு அப்படி ஒரு அட்டாக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அட்டாக் பண்ணி இப்படி நேராக கொண்டு வரீங்க. நேராக வந்ததுக்கப்புறம் ஹெட்டுக்கு மேலே கொண்டு போகும்போது பாடி அது ஒரு அட்டாக். அட்டாக் முடிச்சதுக்கப்புறமா திரும்ப சைட் பண்ணுறோம். இப்போ அதுதான் ஸ்விங் சைட் பண்ணுறோம், ஒரு அட்டாக் பண்ணுறோம், அப்படி எடுத்து வரோம், மேலே கொண்டு வரோம், இது ஒரு attack. இந்த மாதிரி கரெக்டாக பாதியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லெசன்ஸ் ஃபுல்லாக பண்ணும்போது